ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் மீடியா சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைலில் தேவையில்லாத சில நபர்கள்ட்டேருந்து கால் வரும். அப்போது அதை நம்ம தவிர்க்கணும்னு நினைப்போம். அது இல்லாமல் ஒரே ஒரு ஆள்கிட்ட வந்து கால் வந்தால் போதும், மற்றவங்கள்ட்டேருந்து கால் வர வேணாம் அப்படின்ட்டு அந்த நம்பரை மட்டும் நம்ம எப்படி நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸில் செட் பண்ணி வைக்கிறது. யாரை நம்ம குறிப்பிட்டு வைக்கிறோமோ அவங்க மட்டும் கால் பண்ணால் மட்டும்தான் கால் வரும். மற்றவங்க யார் கால் பண்ணாலும் காலும் வராது, மெசேஜ் வராது, எதுவும் வராது. இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு பல அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம மொபைல்லையே அதை செட் பண்ணலாம். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வால்யூம் பட்டன் இருக்குல்ல, மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த கீ பட்டன் நீங்கள் மெதுவாக அப்படி ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுடைய வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள அந்த இது வரும். அந்த கீழே அப்போ ஒரு 3 ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதை நம்ம பெரும்பாலும் எல்லோரும் கவனிச்சிருக்க மாட்டோம். இது வந்து இது மூலமாகவும் நம்ம ஈஸியாக அதை நம்ம செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ப்ரையாரிட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் அன்டில் டர்ன் ஆஃப்னு இருக்குது, அப்புறம் ஃபார் 1 ஹவர்னு இருக்குது. இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கியர் ஐகான் இருக்குது பதிலாக பாருங்கள், இங்கே ஸ்டார் ஒன்று வந்துருச்சு பதிலாக. திரும்ப நான் அதை கிளிக் பண்ணுறேன். ப்ரையாரிட்டி ஓப்பன் பண்ணி டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்குதுல, இங்கே நான் வந்து இந்த கியர் ஐக்கானை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்க 3 இதுலேயுமே டிக் பண்ணியிருக்குது. உங்களுக்கு வந்து இன்கமிங் காலு, மெசேஜு, காலண்டர், இவெண்ட்டு, இந்த மாதிரி இது 3 இது இருக்குது. அடுத்து கீழே பாருங்கள் அலோடு கான்டாக்ட்ஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட கால் மட்டும் வந்தால் போதும், மெசேஜ் வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை எடுத்து விட்டுற வேண்டியதான் டிக்கை. இல்லை அவங்கள்ட்ட எல்லாமே வரணும், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அவர் மட்டும் நம்ம எப்படி செட் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட எதுவுமே வரக்கூடாது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது 3மே நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த அலோட் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து எனி ஒன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா யார்கிட்டே கால் வராது. நீங்கள் மொபைல் வந்து சாதா யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக யார்கிட்டேருந்து வர வேணாம் அப்படின்னு நினச்சா சிம்மை கழட்டி போட்டாவே யார்கிட்டேருந்து வராது. ஒரே ஆள்கிட்ட மட்டும் வரும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண வரோம். சரி, இந்த கான்டாக்ட் 1 இருக்குது பதிலாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இதில் எது தேவைப்படுதோ, இல்லாட்டி யாரும் நீங்கள் ஃபேவரட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஃபேவரட் போட்டு வச்சிங்க 4 பேர் 5 பேர் அப்படின்னா அவங்கள மட்டும் கூட நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரே யாரும் மட்டுங்கிறனால இப்போ வந்து கான்டாக்ட் 1 இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே இருந்ததுக்கப்புறம் நம்ம பேக்கில் வரோம். பேக்கில் வந்துட்டு உங்களுடைய மொபைலில் உள்ள கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு பதிலாக இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நம்ம அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே உங்களுக்கு ஸ்டார் வந்திருக்கும், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் கால் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவரை மட்டும் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மேலே அந்த ஸ்டார் இருக்கு பதிலாக இந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு ஆஃபில் இருந்திருக்கும். இப்போ நான் வந்து இதை ஸ்டாரை ஆன் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார் வந்து ஆன் ஆயிடுச்சு. அப்படின்னா இவர்கிட்டேருந்து மட்டும்தான் நமக்கு கால் வரும், மற்ற யார்கிட்டேருந்து நமக்கு காலே வராது. அதே மாதிரி இந்த இவர்கிட்டேருந்து எத்தனை மணிக்குள்ளே வரணும், அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுற மாதிரி டயத்தையும் செட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். நான் பேக்கில் வந்துட்டு திரும்ப நான் வந்து வால்யூமுடைய கீழே உள்ள இதை அமுத்தி திரும்ப நான் வந்து இங்கே கீழே பாருங்கள் டர்ன் ஆஃப் ஆன் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அன்டில் டர்ன் ஆஃப்னு இருக்குல்ல, இதை நீங்கள் டயத்தை இங்கே மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இங்கே கூட்டிங்க அப்படின்னா ப்ளஸ்ஸை கூட்டிங்கன்னா 1 ஹவர் 2 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் வரை இருக்குது. குறைக்கலாம்னா குறைச்சிக்கலாம். இல்லை மொத்தமாகவே இது இருக்கட்டும் அப்படின்னா கூட நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட குறிப்பிட்ட நம்மளோட நம்பர்கிட்ட வந்து கால் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். சரி, இது செட் பண்ணியாச்சு. நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார் மேலே இருக்குல்ல, அதை கீழே இழுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இருக்குது. இப்போ டு நாட் டிஸ்டர்ப்னு தான் இருக்குது. யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவரை தவிரண்டு. இப்போ இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் போயிடும். இப்போ நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் கால் வந்துடும். அவ்வளோதான் நம்மளுடைய ஒரு சின்ன தகவல். இந்த தகவல் உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.